இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்கள். இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக வேதத்திலிருந்து வசனங்களை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை பார்ப்போம். அது 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முன்பு நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயும் இருப்பான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு ஊழியக்காரரும் சரி விசுவாசியா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பலவீனமான பாண்டங்கள் என்பதனாலே, ஒருவேளை பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் என்று சொல்லப்படுகிற, ஆனா ஆண்களும் பலவீனமான பாண்டங்கள். ஏன்னா சோர்வான, அவங்களுக்கு அநேக சோர்வுகள் வருகிற நேரத்துல சோர்ந்து போயிடுறாங்க. அப்ப பாருங்க, யோபு என்கக்கூடிய அந்த பக்தர் நமக்கு தெரியும். அவர் தேவனுடைய மனிதன். அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே என்ன சொல்கிறார்? சாட்சி சொல்கிறார். அதுதான் பெர்மிஷன் கொடுக்கிறார், போ அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் பெர்மிஷன், ஏன்னா நம்முடைய இருதயத்தினுடைய காரியம், நம்முடைய பலவீனம் எல்லாத்தையும் தெரியும் ஆண்டவருக்கு. ஐயா பிள்ளை இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான், நீ வந்துட்டு போனா அவன் தோத்து போயிடுவான், அதனால நீ அவனை தொடாத அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா யோபுவுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறாரு, போ என்ன வேணாலும் செஞ்சு பாரு என் மகனை அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியம் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா நான் தன்னை தேவன் என்று சொல்லப்படுகிற, நான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் இனி தேசத்துக்குள்ள வரும். அதற்கு எச்சரிக்கையா இருக்கும்படியால் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொள்ள, இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டாண்டு காலமா இதை பல 2000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்து தியானித்துக் கொண்டு வருகிறது நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப வந்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இந்த மிஷின் மனுஷன மாதிரியே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் கடைசியா நான் தான் தேவன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், மெஷின் தான் உலக நாடுகள் முழுவதும் ஒருத்தர் வச்சு ஆளுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதற்கு முன்பதாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க முடியும். எங்கோ ஏதோ நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லாதபடிக்கு அதை குறித்ததான ஜெபம் செய்ய வேண்டும். நம்மளை பாதுகாத்துள்ள, ஒருவேளை என்னதான் நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், பஞ்சத்துல பாதுகாப்பார். எவ்வளவு பெரிய பஞ்சம் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்க, அவர் கரிசனையுள்ளவர். கோடி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் தன்னுடைய அரவணைத்து பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் மிகவும் கவனமாய் எச்சரிக்கையா இருக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, வரப்போகிற அந்த ஆட்சி, வரப்போகிற எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்க முடியும். சீக்கிரத்தில் அவருடைய வருகை வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள உள்ளது எல்லாமே அதுதான் அதன் காரியம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒண்ணுமே பண்ண முடியாது, மனுஷன் பேச மாட்டான், இயந்திரம் தான் நம்மகிட்ட பேசும், அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நமக்கும் மிஷினுக்கு தெரியாது, தெய்வத்திட்ட பேசணும். ஆண்டவர் அதை பேச மாட்டாரு, உங்கள்கிட்டையும் நம்மகிட்டையும் தான் பேசுவார். அதனால அவர் உருவாக்கின நாம் தேவ சமூகத்துக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளோடு இடைபெறுகிறார். தெரியும், வரப்போகிற ஆபத்தான காரியத்துக்கு இப்பொழுது ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அதற்கு நாம் தப்புவிக்கும்படியால் கவனமாய் இருக்கும்படியா நம்ம அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயு சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினால நாசம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. அது வரைக்கும் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். உலகத்தில் எல்லா காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் காத்திருந்து எப்பொழுதும் ஜெபம் செய்து நம்ம பரிசுத்தமாய் வாழுவதற்கான எல்லா காரியத்திலும் தகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்க செய்யறது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும்.
அந்த பாவங்கள் ஒன்று சேர்ந்து அது உக்கிரகம் ஆகும் பொழுது ஆண்டோடைய கோபாக்கினை வரும். அவருடைய வாயின் சுவாசத்தினால் என்ன செய்வாரா? அழித்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. அக்கமாக்களுடைய வருகை சாத்தனுடைய செயல்கள் சகல வல்லமையோடு அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும். பாருங்க, அந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா வஞ்சகத்தோடு அவருடைய எல்லா மாயமான காரியங்கள், எல்லா அற்புதங்கள் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ எந்த ஒரு காரியம் நடக்கிறது என்பதை அதெல்லாம் பொய்யான காரியம் என்பதை மாத்திரம் நம்ம காதுல வாங்கிட்டு போகாதபடிக்கு தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் ஜெபிக்கும்படியா இப்படிப்பட்டதான வார்த்தைகளை மேல சொல்லியிருக்க இந்த வசனம், ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏதாவது ஒரு காரியத்துல உங்களை மோசம் போக்கும்படி பிசாசு உள்ள நுழைவான். எவனுக்கு யாரை கொண்டாது இப்ப நம்ம தான் வச்சு விழித்திருக்கணும். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கணும். உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு ஒரு நாள் துண்டிக்கப்பட்டு போகக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் கொடுக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாய் கொடுக்கணும். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரியாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். வருகிற எல்லா ஆபத்துக்கும் நம்மளை நீக்கி மீட்டுக் கொள்ளுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, வரப்போகிற பொல்லாதவனுக்கு விலக்கி தப்புவித்து எங்களை பாதுகாக்க முடியாது. நாங்கள் எப்பொழுதும் உமது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.